நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 முதல் இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப அவசியம். சுக்கிரன் தான் பணம், பொருள், செல்வாக்கு, ஆடம்பரம், பகட்டானதொரு வாழ்க்கை, நல்லதொரு மனைவி, மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையோட சுகமே இருக்கும். இடம், வீடு, பூமி, அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள், தொழில் மற்றும் முன்னேற்றம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையோட அனுபவம், இனிமை எல்லாத்தையுமே, கலை, ஆர்வம், அதே போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கிரனை பொறுத்து தான் அமையும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத, ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும். சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரர், இனிமையை விரும்பக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர், அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர் தான். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை, நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கிரன் அவசியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் 9 வரை பயிற்சி ஆகியிருக்க போகிறார். அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது, சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, காலச்சக்கரத்தின் 8வது ராசி, செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 6க்குடையவராகவும் இருக்கிறார். அப்போ என்னன்னா, கடன் பகை எதிரி உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். யார்? அவரே தனக்கு தானே உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல கடுமையான உழைப்பாளிகள், உழைக்கக்கூடியவங்க, வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க, நல்ல ஆராய்ச்சியாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள். ஆமாம், தைரியமானவர்கள், தனி தைரியம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் திடீர்னு கோபம் வரும், கடுமையான கோபம். அதாவது ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்களே, திடீர்னு கோபம் வரும், திடீர்னு கோவப்பட்டதுக்காக வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அமைப்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மனசு ரொம்ப போராட்டமாகி போச்சு. உங்கள் உழைப்புக்கு, உங்கள் தொழில் லாபத்துக்கு, உங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய கௌரவம், மரியாதை, அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, லாபம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க சொல்லுங்கள்? ஏன்னா சூழ்நிலை அப்படி அமைச்சு கொடுத்துருச்சு. சனி செவ்வாய் பார்வையால் ஏற்பட்ட பிரச்சனையால் உங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கல, வேறு யாருக்கோ கிடைச்சிச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் மூத்த சகோதர உறவுகளில் விரிசல் வந்துருச்சு இல்லையா? மூத்த சகோதரர்களுக்கெல்லாம் வாக்குவாதம் ஏற்பட்டு போச்சு. அதெல்லாம் நடந்திருக்கா? கேளுங்க, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களை கேளுங்க. கண்டிப்பாக தசாபுத்தி சரியில்லாத எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு. அதே போல் ஒரு குடும்பத்தில் வாக்குவாதம் அப்படிங்கிறதும் ஏற்பட்டு போச்சு.
இப்போ என்னன்னா, இதெல்லாம் சரி செய்யும் விதமாக சுக்கிர பெயர்ச்சி ஏற்பட்டது இல்லாமல் சுக்கிர பெயர்ச்சியோடு சேர்ந்து புதன் மற்றும் செவ்வாய்கள் பெயர்ச்சிகளும் நடக்கிறதுனால நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் விருச்சிக ராசிக்கு ஸ்பெஷல் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 7க்குடையவர் 10ல் சுக்கிரன். அதுவும் பார்த்தீங்கன்னா அரசாங்க விடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 10க்குடையவன் 11ல் அமர்வு. 11ஆம் அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11ஆம் அதிபதி புதன் பகவானோடு புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். அற்புதமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் அரசு வேலைக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோட அரசு வேலைக்கோ முயற்சி செய்யணும். உறுதியாக அரசு வேலை கிடைக்க நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது. ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கணும் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு மனைவிக்கு, இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். அதே போல் கூட்டு தொழில் செய்யணும். கணவன் மனைவி சேர்ந்து ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறது நல்ல காலகட்டம், நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் புதன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம்ங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருது, லாபத்தை கொடுக்க வருது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தியை பார்த்து பயன்படுத்திங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் பல்வேறு விதமான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய 4, 8, 12 அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிமுகம் செய்ய போகிறாங்க. பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பயன்படுத்துங்க. உங்களுடைய தசாபுத்தியை பார்த்து பயன்படுத்துங்க. தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபம் உயர்வை தரக்கூடிய காலகட்டமாக அமையுது.